வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல் சிஎஸ்எஸ்ஐ எப்படி நம்மளுடைய ஜாங்கோ அப்ளிகேஷனில் ரெண்டர் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த HTML கூட. இந்த வீடியோவில் இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, இமேஜ் எப்படி ஜாங்கோவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இமேஜஸ் இருந்ததுன்னா அங்கே இருந்தால் வசதியாக இருக்கும். இப்போ நான் ப்ரௌசரில் இந்த டைகர் இமேஜ் எடுத்துருக்கிறேன். இதை நான் ஸ்னிப்பிங் டூல் மூலமாக கட் பண்ணி ஒரு டெஸ்டிங்காக ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை இந்த இடத்துல க்ராப் பண்ணி பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ எங்கே சேவ் பண்ணணும்? வி ஹவ் டு சேவ் Ctrl S. எங்கே நம்மளுடைய லொக்கேஷன் திஸ் பிசியில், ஓகேவா, ஆன்லைன் வீடியோஸில் ஜாங்கோவில் மை ப்ராஜெக்டில் ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் இமேஜஸ்னு வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டைகர் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லொக்கேஷனில் இங்கே பார்த்தோம்னா கிளிக் பண்ணால் டைகர்.png அப்படின்னு ஒரு ஃபைல் வந்துடும். ஓகேவா, இந்த ஃபைல் வந்ததுக்கப்புறம் நாம் இதை ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செட்டிங்ஸில் நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல ஸ்டாட்டிக் ஃபைல் டைரக்டரிஸ், அதே மாதிரி புதுசாக ஒரு இது எழுத பண்ண போகிறோம். அதாவது மீடியா ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறணும். ஸோ மீடியா ரூட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூட்னா லொக்கேஷன், மீடியா ரூட்டோட லொக்கேஷன் தான் சேம். எப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி பழைய வீடியோவில் எப்படி பண்ணோம், os.path, ஓகேவா, os.path.join, ஓகேவா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம். இதில் பேஸ் டைரக்டரி, ஓகேவா, இந்த பேஸ் டைரக்டரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்காங்கல்ல, இந்த ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்காங்க. இப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸ்டாட்டிக்கு இமேஜஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் மீடியா ரூட், அதுக்கப்புறம் மீடியா யூஆர்எல் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணணும். அங்கே ஸ்டாட்டிக் யூஆர்எல் கொடுத்துருக்காங்கல்ல மேலே 127. ஸோ இதே மாதிரி மீடியா ரூட் மாதிரி மீடியா யூஆர்எல் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்ல இமேஜஸ் அப்படிங்கிறத நான் உள்ள சொல்லியிருக்கக்கூடிய ஃபோல்டர் நேம் இமேஜஸ் இப்படி நம்ம சொல்லணும். ஸ்டாட்டிக்னு சொன்ன மாதிரி இதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக்கில் லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இதை மட்டும் சொன்னால் போதும். ஓகேவா, இப்போ நாங்கள் இந்த ஸ்லாஷ் கொடுத்ததுனால ஸ்டாட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ இமேஜஸ் அப்படிங்கிறவங்க இது என்னென்னா இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள டைகர்.png வச்சுருக்கோம். இதை நாம் இங்கே ரெண்டர் பண்ண வைக்கணும். அப்போ ரெண்டர் பண்ண வைக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பிஆர் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துட்டு இதில் IMG, ஓகேவா, இமேஜுங்கிற இந்த டேக் கால் பண்ணுறேன். அப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், SRC அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ SRC அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய அதே டெம்ப்ளேட் டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாட்டிக் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, அதே ஸ்டாட்டிக் நீங்கள் சொல்லிவிடுங்க. எப்படி நம்மளோட சிஎஸ்எஸ்க்கு ஸ்டாட்டிக் சொன்னால் உள்ளே style.css நேரடியாக சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக்கு இருக்குது, ஆனால் ஸ்டாட்டிக்குள்ளே இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டைகர்.png இருக்காங்க. அப்போ ஸ்டாட்டிக்கில் இங்கே போய்ட்டு ஒரு சிங்கிள் கோட் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், யூஆர்எல் சொல்கிறேன். என்ன, இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்காங்க, அதுக்குள்ளே tiger.png அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதோட சைஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் அப்போ இதோட வித்து ஹைட்டு மாற்றணுன்னா என்ன பண்ணலாம், style.cssல போயிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். IMG இமேஜோட வித்து எனக்கு ஒரு 200 பிக்சல் இருந்தால் போதும், ஹைட் எவ்வளவோ அந்த நீங்கள் ஆட்டோ, ஸோ whatever it is நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இது எடுத்துக்கல, லெட்ஸ் செக் ஹைட் ஒரு 200 பிக்சல். ஸோ இப்படி நான் கொடுக்குறேன். மறுபடியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதில் IMG அப்படிங்கிற டேக் நமக்கு இங்கே லோட் ஆகணும். லெட்ஸ் செக் இமேஜ் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாட்டிக் இமேஜஸ் டைகர்.png அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். இமேஜ் டேக்கு செலக்ட் ஆகிருக்கு. இன்னொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வர வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நாம் இங்கே வித்து டிஃபால்ட்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை லோட் ஆகலையா என்ன ரீசன் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இதில் ஒர்க் ஆகுது, நேரடியாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் ஒர்க் ஆகிருக்கு. பட் இந்த டேபிள் அப்படிங்கிற டேக் நமக்கு சிஎஸ்எஸ்ல செலக்ட் ஆகிருக்காங்க. IMG அப்படிங்கிற இந்த டேக் நமக்கு செலக்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.